வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் புதிய அரசியல் கலாச்சாரம் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. இதற்கு எமது அரசாங்கம் முன்மாதிரியாக செயல்படுகின்றது. அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர். தையிட்டி போராட்டம், வேலன் சுவாமிகள் உட்பட 5 கைதாகி பிணையில் விடுதலை. இலங்கை போலீஸ் துறைக்கு வழங்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான புதிய கருவிகள். தையிட்டியில் அரங்கேறிய காவல்துறையினரின் அராஜகம், வலுக்கும் கண்டனம். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவேன், ரஜீவன் எம்பி பகிரங்க எச்சரிக்கை. 13வது திருத்தச் சட்டத்துக்கு அப்பால் சென்று அதிகாரங்களை பகிருங்கள், திச விதாரண. வலிவடக்கு காணி விடுவிப்பு விவகாரம், அனுரவின் உண்மை முகம் அம்பலம். மலையக மக்களை வடகிழக்கில் குடியேறுமாறு வற்புறுத்தவில்லை, சுய விருப்பின் பேரில் வருவோரை வரவேற்க தயார் என்றே கூறினோம். எம்.ஏ. சுமந்திரன் விளக்கம். நாடளாவிய ரீதியில் போலீசாரின் விசேட சுற்றி வளைப்பில் பலர் கைது. வெளிநாட்டு நிவாரண உதவி ஒருங்கிணைப்புக்கான உயர்மட்ட குழுவின் 4வது அமர்வு பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. நிலச்சரிவில் காணாமல் போனோர் தொடர்பில் சர்வதேச நிபுணத்துவத்தை நாடுமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை. கிளிநொச்சியில் சந்திரகுமார், தமிழரசுத் தலைவர் சிவஞானம் ஆகியோருக்கிடையில் சந்திப்பு. மாகாண தேர்தலை விரைந்து நடாத்த அழுத்தமளியுங்கள், வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் ஊடாக பிரதமர் மோடிக்கு கடிதம் அனுப்ப தமிழ் தலைவர்கள் முடிவு. 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரம், முன்னாள் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி விடுவிக்கப்பட்டதில் சிக்கல். தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் புதிய அரசியல் கலாச்சாரம் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. இதற்கு எமது அரசாங்கம் முன்மாதிரியாக செயற்படுகின்றது என்று கடத்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். அத்துடன் போதைப்பொருள் அச்சுறுத்தலில் இருந்து எமது இளைஞர்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். ஜனாதிபதி நிதியத்தினால் உயர்தரத்தில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற வடமாகாண மாணவர்களை பாராட்டு நிகழ்வு கிளிநொச்சியில் உள்ள நெலும்பியச மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் வடமாகாணத்தில் உயர்தர பரீட்சையில் சிறந்து விளங்கிய மாணவர்கள் இந்த நிகழ்வில் கௌரவிக்கப்பட்டனர். ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தப்படும் 2023-2024 ஆண்டுக்கான காப்போத்தா உயர்தர பரீட்சையில் மாவட்ட மட்டத்தில் உயர் திறமைகளை வெளிப்படுத்தி சிறந்து விளங்கிய மாணவர்களை கௌரவிக்கும் வடமாகாண நிகழ்ச்சி திட்டமாக இது அமைந்திருந்தது. கிளிநொச்சி இரண்டைமடுவில் அமைந்துள்ள நெலும்பியச மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரி அவர்கள் கலந்து சிறப்பித்திருந்தார். இதன்போது யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களில் 2023-2024 ஆண்டுகளுக்கான காப்போத்தா உயர்தர பரீட்சையில் 6 பாடத்துறைகளின் கீழ் 1 முதல் 10 வரையான இடங்களை பெற்ற 274 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. நிகழ்வில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளரும் ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளருமான ரொசான் கமகே அவர்கள் வரவேற்பு மற்றும் நோக்கங்களை தெளிவுபடுத்தும் முறையை நிகழ்த்தினார். இந்த நிகழ்வில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன, கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க, வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், பாராளுமன்ற உறுப்பினர்களான கானா இளங்குமரன், ஸ்ரீ பவானந்த ராஜா, ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளரும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளருமான ரொசான் கமகே, வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர், மாவட்ட அரசாங்க அதிபர்கள், மேலதிக அரசாங்க அதிபர்கள், இராணுவ அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், ஜனாதிபதி செயலக அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள், மாவட்ட செயலக பதவிநிலை உத்தியோகத்தர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் மேற்படி கருத்தினை தெரிவித்திருந்தார். வக்ரோத்து நிலையில் இருந்த நாடே எம்மிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனால் பொருளாதார ரீதியாக பாதிப்புகள் இருந்தன. எனவே பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு கடந்த 1 வருடமாக பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. நாட்டில் அரசியல் கலாச்சாரம் மாற்றப்பட்டு வருகின்றது. சிறந்ததொரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும். புதிய அரசியல் கலாச்சாரம் என்றால் என்னவென்பதை நாம் செயலில் காட்டியுள்ளோம். பிரதமருக்கு மாதாந்த எரிபொருள் கொடுப்பனவு 33 லட்சம் ரூபாய். ஆனால் எமது பிரதமர் 4 லட்சம் ரூபாய் தான் பயன்படுத்துகின்றார். ஏனையவற்றை தினசேரிக்கு அனுப்பிவிடுகின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருந்தால் நாடாளுமன்ற உறுப்பினருக்குரிய சம்பளம் மற்றும் அமைச்சருக்குரிய சம்பளம் கிடைக்கப்பெற்றது. சலுகைகளும் அப்படித்தான். ஆனால் எமது ஆட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சம்பளத்தை மட்டும்தான் தாருங்கள், வேறு எதுவும் வேண்டாமென அமைச்சர்கள் கடிதம் அனுப்பினார்கள். நாம் 2 சம்பளம் பெறவில்லை. அமைச்சர்களுக்கு கொழும்பில் வீடுகள் இருந்தன, அவற்றை நாம் பெறவில்லை. எமது சபாநாயகர் கூட சபாநாயகருக்குரிய அதிகாரப்பூர்வ இல்லத்துக்கு செல்லவில்லை.
கடந்த காலங்களில் லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடிகள் தலைவிரித்தாடின. இவற்றை ஒழிப்பதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. போதைப்பொருள் அச்சுறுத்தலில் இருந்து எமது இளைஞர்கள் சமுதாயத்தை நாம் பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம். போதைப்பொருள் வியாபாரிகளால் முன்னெடுக்கப்பட்டு வரும் கருப்பு அரசாங்கத்தை தோற்கடிக்க வேண்டும். அதேவேளை எமது அரசாங்கத்தின் எண்ணக்கருவின் அடிப்படையில் பிள்ளைகளின் வாழ்க்கையை வலுப்படுத்தும் இத்தகைய முயற்சிகளில் பங்களிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றன. இந்த வாய்ப்பை வழங்கிய ஜனாதிபதி நிதியத்துக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். இவ்வாறு அமைச்சர் தெரிவித்துள்ளார். தையிட்டி விகாரைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் கைது செய்யப்பட்ட 5 நபர்களும் மல்லாகம் நீதவான் நீதிமன்றினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். தையிட்டி திசை விகாரைக்காக அடாத்தாக கையகப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளை விடுவிக்குமாறும் விகாரையின் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் கௌரவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விகாரை முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்திற்கு எதிராக நீதிமன்றில் தடை உத்தரவை பெற்றுள்ளதுடன் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள் உள்ளிட்ட 29 பேருக்கு எதிராக பெயர் குறிப்பிட்டும் போராட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்ள தடை உத்தரவை பெற்றிருந்தனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் தர்க்கத்தில் ஈடுபட்ட போலீசார் வேலன் சுவாமிகள் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் மற்றும் வலிவடக்கு பிரதேச சபையின் 3 உறுப்பினர்களுக்குமாக 5 பேரை கைது செய்திருந்தனர். கைது செய்யப்பட்ட 5வரையும் விசாரணைகளின் பின்பு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்திய நிலையில் 5வரையும் பிணையில் செல்ல மன்று அனுமதித்துள்ளது. சொந்தமான பூர்வீக காணிகள் பௌத்த பேரினவாத நிகழ்ச்சி நிரலுடன், பௌத்த சிங்கள பேரினவாத நிகழ்ச்சி நிரலுடன் பௌத்த சிங்களமயமாக்கத்தை எங்களுடைய தமிழர் தாயகத்திலே மேற்கொள்வதற்கான நடவடிக்கையாக கட்டப்பட்ட சட்டவிரோத கட்டிடத்துக்கு எதிராக அதே சமயம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினால் ஏகமனதாக மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தின் ஒன்றின் வாயிலாக இடம்பெற்ற இந்த போராட்டத்திலே நாங்கள் பங்கெடுத்திருந்த போது எங்களை போலீசார் தேடி வந்து கைது செய்தனர். எங்கள் 5வரை கைது செய்திருந்தார்கள். அதிலே நாங்கள் முக்கியமாக இந்த இலங்கையிலே ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். அரசாங்கத்தினால் நன்கு திட்டமிட்ட கைதாக போலீசாரின் இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது. இலங்கையிலே பௌத்த சிங்கள பேரினவாதத்தை முன்னெடுக்கின்ற அந்த குறித்த பௌத்த பன்சலையை நிர்வகிப்பவர்கள் பொதுமக்களினுடைய காணிகளை அடாத்தாக கைப்பற்றி இராணுவ பலத்துடன் அதனை தாங்கள் முகாமை செய்கின்ற ஒரு நிலைமையிலே, அதிலே கட்டடங்கள் அமைத்து ஆட்சி உரிமை கொண்டாடுகின்ற நிலைமையிலே நாங்கள் எங்களுடைய மக்களுடைய காணிகளுக்காக நீதிக்காக போராடினோம் என்ற நிலைமையிலே கைது செய்யப்படுகின்றோம். கௌரவ நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு தீர்ப்பை வழங்கி இருப்பதாக சொல்லியிருந்தார்கள். நாங்கள் கௌரவ நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை முழுமையாக மதிக்கின்றோம். நீதிமன்றங்களுக்கு தலைவணங்குகின்றோம். நீதி தீர்ப்பை மதிக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நீதிமன்றங்களுடைய தீர்ப்புக்கு பாதகம் இல்லாமல் ஜனநாயக வழியிலே, அகிம்சை வழியிலே தான் நாங்கள் போராடி இருந்தோம். இந்த நேரத்திலே சகலரும் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இலங்கையிலே பௌத்த சிங்கள பேரினவாத விடயங்கள் தொடர்பாக கடந்த காலங்களிலே கௌரவ நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்புகள் எதனையும் போலீசார் நடைமுறைப்படுத்தவில்லை. அது ஒரு அப்பட்டமான விடயம். குருந்தூர் மலையிலே போலீசாருக்கு எதிராக போலீசாரை நடைமுறைப்படுத்துமாறு நீதிமன்றம் கூறிய தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்தவில்லை. அதுபோன்று வெவ்வேறுபட்ட விடயங்களின் அடிப்படையிலே பௌத்த சிங்கள பேரினவாத நிகழ்ச்சி நிரலை மேற்கொள்வதற்கு எதிராக நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்புகளை குறைந்தபட்சம் என நடைமுறைப்படுத்தாத நிலையில் இந்த இடத்திலே அமைதிக்கும் சட்டத்துக்கும் ஒழுக்கத்துக்கும், அதாவது சட்டத்துக்கு மதிப்பளித்து ஜனநாயக ரீதியிலே போராடிய நாங்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றோம். இந்த தாக்குதல்கள், அதாவது இந்த கைதுகளின் போதான நடவடிக்கைகள் என்பது எங்களுடைய அடிப்படை உரிமைகளை மீறுவதாக, எங்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்புகளை மீறுவதாக இருக்கின்றது. இந்த நிலை பௌத்த சிங்கள பேரினவாதத்தை, அதாவது இந்த மண்ணிலே நிலைநிறுத்த வேண்டும், இது ஒரு பௌத்த சிங்கள தேசமாக இதனை மாற்ற வேண்டும் என்ற அரசாங்கத்தினுடைய கொள்கையும் போலீசாருடைய செயல் வடிவமுமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இலங்கை போலீஸ் துறைக்கு 75,000 புதிய சுவாச பகுப்பாய்வு கருவிகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் துறை அத்தியட்சருமான FU போட்லர் தெரிவித்துள்ளார். அத்தோடு அவை தற்போது நாடு முழுவதும் உள்ள அனைத்து போலீஸ் பிரிவுகளுக்கும் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் ரன்வெல சம்பந்தப்பட்ட வீதி விபத்து விசாரணையில் முறையான நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என எழுந்த விமர்சனங்களுக்கு மத்தியில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேலும் கடந்த காலங்களில் நிலவிய சுவாச பகுப்பாய்வு கருவிகளுக்கான தட்டுப்பாடு இந்த புதிய தொகுதியின் மூலம் நீங்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்து மத தலைவர் தாக்கப்பட்டமை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத இனவாத மதவாத வெறிச்செயல்.
தையிட்டியில் அரங்கேறிய சம்பவத்திற்கு வன்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறோம் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் கனகரத்தினம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றைய தாக்குதல்களும் கைதுகளும் அனுரகுமார தலைமையிலான மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இனவாத கோர முகத்தையே காட்டுகின்றது. எங்களின் போராட்டத்தை கொச்சைப்படுத்தியவர்களே, ஒரு கணம் சிந்தியுங்கள். இன்று இந்து மத தலைவருக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கு நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? நாங்கள் போராடுவது உங்களுக்கும் சேர்த்துத்தான் என்பதை மறவாதீர்கள். போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும். இனத்துக்கான போராட்டம் தொடரும். இலக்கு ஒன்றே, இனத்தின் விடுதலை என குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களுக்கு உதவ முடியவில்லை என்றால் நானும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகுகின்றேன் என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அந்த பதிவில் நாடாளுமன்ற உறுப்பினராக எனக்குள்ள அதிகாரத்தையும் தாண்டி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவச் சொல்லி பல அரசு அதிகாரிகளை கெஞ்சி கேட்டேன். பலர் உதவினார்கள், சிலர் உதவவே இல்லை. அதனை மன்னிக்க முடியாது. அப்படியானவர்கள் தங்கள் பதவியை உறுதிப்படுத்த பாடுபட்டார்களே தவிர மக்களுக்கு உதவவில்லை. உரிய விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வை வழங்குவேன். மக்களுக்கு உதவ முடியவில்லை என்றால் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுகின்றேன். எனக்கு உதவ 1000 வழிகள் உண்டு. அதேபோன்று அதிகாரமுள்ள யாரும் மக்களுக்கு நல்லது செய்ய பின்னிக்க கூடாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். 13வது திருத்த சட்டத்திற்கு அப்பால் சென்று நாட்டின் அனைத்து இன மக்களும் கௌரவத்துடனும் சம உரிமையுடனும் வாழக்கூடிய அதிகார பகிர்வு முறையை உருவாக்க வேண்டும் என்று லங்கா சமசமாச கட்சியின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் திஸ்ஸ விதாரண தெரிவித்துள்ளார். இலங்கையின் இடதுசாரி கட்சியினான லங்கா சமசமாச கட்சி தனது 90வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு கொழும்பில் நேற்று நடைபெற்ற விசேட மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் முன்னெடுத்த விதாதா வேலை திட்டத்தின் மூலம் நாடு தழுவிய ரீதியில் சுமார் 50,000க்கு மேற்பட்ட சிறுதொழில் முயற்சியாளர்களை உருவாக்கி நவீன தொழில்நுட்பத்தை கிராமங்களுக்கு கொண்டு சேர்த்த வெற்றியின் அனுபவத்தை பெருமையோடு கூறுகின்றேன். இலங்கையின் இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வுக்காக சர்வகட்சி பிரதிநிதிகள் குழுவின் தலைவராக நான் முன்னெடுத்த அதிகார பகிர்வு திட்டங்கள் இன்றும் காலாவதியாகவில்லை. 13வது திருத்த சட்டத்திற்கு அப்பால் சென்று நாட்டின் அனைத்து இன மக்களும் கௌரவத்துடனும் சம உரிமையுடனும் வாழக்கூடிய ஒரு அதிகார பகிர்வு முறையை உருவாக்குவது சமாஜவாத கட்சியின் நீண்டகால நிலைப்பாடாகும். தற்போதைய அரசியல் சவால்களை எதிர்கொள்ள இடதுசாரி சக்திகளின் ஒற்றுமை மிக அவசியமானது. 1972ஆம் ஆண்டு குடியரசு அரசியலமைப்பை உருவாக்குவதில் கொல்வின் டி சில்வா ஆற்றிய வரலாற்று பணியை போன்றே தற்போதைய காலத்திலும் புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க இடதுசாரிகள் கைகோர்க்க வேண்டும். 90 ஆண்டுகால அரசியல் அனுபவமும் நேர்மையும் கொண்ட லங்கா சமசமாச கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக தொடர்ந்து ஒலிக்கும் என்பதை இம்மாநாடு மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியது என்று அவர் தெரிவித்துள்ளார். மக்களுடைய நம்பிக்கைக்கு காத்திரமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இதுவரை நடந்து கொள்ளவில்லை என வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சோவண்ணா சுகிதன் தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சியின் நேர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், வலிகாமம் வடக்கிலே 2013ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் திகதி 6376 ஏக்கர் நிலப்பகுதியை உயர் பாதுகாப்பு வலயமாகவும் இராணுவத்தினரின் தேவைக்கு பயன்படுத்துவதற்காகவும் 24 கிராம சேவையாளர் பிரிவுகளை உள்ளடக்கியதாக அந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு எதிராக வலிகாமம் வடக்கு பிரதேச சபை ஊடாக வழக்குகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் இதுவரை 3300 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. இன்னும் 2500 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் விடுவிக்கப்படவுள்ள நிலையில் தையிட்டு தெற்கிலே பொதுமக்களின் காணியிலே சட்டவிரோத விகாரை அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது ஆட்சிக்கு வந்த அனுர்குமார் அரசாங்கம் மக்களின் வடக்கில் உள்ள காணிகள் விடுவிக்கப்படும் என பொய்யான வாக்குறுதியை வழங்கி வாக்குகளை பெற்றிருந்தார்கள். அனுர்குமார் திசாநாயக்கவை நம்பி மக்கள் வாக்களித்த நிலையில் இன்று ஆட்சிக்கு வந்த ஒரு வருட காலம் நிறைவடைந்தும் அந்த காணிகள் விடுவிக்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். மலையக மக்கள் அவர்களது தாயகத்தை விட்டுவிட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வந்து குடியேற வேண்டும் என நாம் வற்புறுத்தவில்லை. மாறாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் குடியேறுவதற்கான விருப்பத்துடன் இருக்கும் மக்களை அவர்களுக்கு அவசியமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் தயாராக இருப்பதாக நாம் குறிப்பிட்டோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கடந்த நவம்பர் மாத இறுதியில் ஏற்பட்ட டித்வா சூறாவளியை அடுத்து உருவான வெள்ளப்பெருக்கு மண்சரிவு அனர்த்தங்களில் சிக்கி 600க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தும் 100கணக்கானோர் காணாமல் போயும்
இன்னமும் முழுமையாக மதிப்பிடப்படாத பெருந்தொகை சொத்துக்கள் சேதமடைந்து 4 பேரழிவுக்கு முகம் கொடுத்திருக்கிறது. குறிப்பாக மலையக மக்கள் கடுமையான சவால்களை எதிர்கொண்டிருக்கும் பின்னணியில் மலையக தமிழர் மலையக மண்ணில் தான் வாழ வேண்டும் என நானும் விரும்புகின்றேன். ஆனால் பாதுகாப்பான காணி உரிமையை வழங்குவதற்கு மறுத்தால் எமது மக்கள் மலைமண் சரிவில் சிக்குண்டு தொடர்ச்சியாக பலியாவதா என கேள்வி எழுப்பியிருந்த தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன், எனவே மாற்று யோசனையாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் புலம்பெயர்வினால் வெற்றிடங்களாகி காடாகிக் கொண்டிருக்கும் காணிகளை அவற்றின் உரிமையாளர்கள் மனமுவந்து வழங்குவார்களா, ஏன் அங்கு சென்று குடியேறி உழைத்து வாழ விரும்புகிறீர்களா என நான் சந்தித்த மக்களிடம் கேட்டேன் என தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தல பக்கத்தில் 11 செய்திருந்த இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் அண்மையில் கண்டிக்கும் கம்பளிக்கும் விஜயம் மேற்கொண்ட போது மலையகத்திலிருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வந்து குடியேறுமாறு எமது தமிழ் உறவுகளை அழைப்பதற்கு தயாராகவே வந்தோம் எனவும் தற்போது மனோ கணேசனும் மலையக மக்களும் அதற்கான விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கும் நிலையில் அம்மக்களை மிகுந்த பாசத்துடன் மனதார வரவேற்பதற்கு தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சி உறுப்பினர் V.N.R. ராதாகிருஷ்ணன், மலையகம் எமது தாயகமாகும், நாங்கள் மலையகத்தை விட்டு யாழ்ப்பாணத்துக்கோ மட்டக்களப்புக்கோ செல்வதற்கு தயாரில்லை, அதனால் மலையக மக்களுக்கு 7 பேஜ் காணி வழங்கி அந்த மக்கள் அங்கு வாழ்வதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் கருத்துரைத்த சுமந்திரன், மலையக மக்கள் அவர்களது தாயகத்தை விட்டுவிட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வந்து குடியேற வேண்டும் என நாம் வற்புறுத்தவில்லை, மாறாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் குடியேறுவதற்கான விருப்பத்துடன் இருக்கும் மக்களை அன்போடு வரவேற்பதற்கும் அவர்களுக்கு அவசியமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் தயாராக இருப்பதாக நாம் குறிப்பிட்டோம் என விளக்கம் அளித்துள்ளார். பொலிஸ்மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நாடளாவிய ரீதியில் நேற்று சனிக்கிழமை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய 28,736 பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்தின் பேரில் 634 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 23 பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதே நேரம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகளுக்கு அமைய 244 பேரும் திறந்த பிடியாணைகளுக்கு அமைய 151 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை மதுபோதையில் வாகனம் செலுத்திய 27 பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 51 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக 4,412 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு நிவாரண உதவி ஒருங்கிணைப்புக்கான உயர்மட்ட குழுவின் 4வது அமர்வு கடந்த 19ஆம் தேதி பாராளுமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தலைமையில் நடைபெற்றது. அனைத்து நிவாரண நடவடிக்கைகளுக்காக பெறப்படும் வெளிநாட்டு உதவிகளை முறையாக பதிவு செய்தல், நிர்வகித்தல் மற்றும் திறம்பட விநியோகித்தல் என்பன குறித்து இக்குழுவில் பிரதான விடயமாக பேசப்பட்டது. இதன்போது தரவு கையிருப்பு பதிவு அமைப்பின் முன்னேற்றம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய தரவு பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இதன்போது உரையாற்றிய பாதுகாப்பு பிரதி அமைச்சர், மனிதாபிமான உதவிகள் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு தாமதமின்றி வெளிப்படையான முறையில் சென்றடைவதை உறுதி செய்ய அனைத்து தொடர்புடைய நிறுவனங்களின் நெருக்கமான ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியிருந்தார். நிலச்சரிவுகளில் புதைக்கப்பட்ட உடல்களை மீட்பதற்கும் டித்வா சூறாவளி பேரழிவை தொடர்ந்து காணாமல் போனதாக கூறப்படுவோரை கண்காணிப்பதற்கும் சர்வதேச நிபுணத்துவத்தை பெறுமாறு காணாமல் போனோர் அலுவலகம் அரசாங்கத்தை கோரியுள்ளது. அலுவலக ஆணையாளர் பிராகின் ரஹீம் இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி நிலச்சரிவுகளுக்கு பிறகு காணாமல் போனவர்களின் உடல்களை மீட்பதில் நிபுணத்துவம் பெற்ற சர்வதேச குழுக்களின் உதவியை கோருமாறு தமது அலுவலகம் அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளதாக மிராக் ரஹீம் ஆங்கில செய்தித்தாள் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். இதனால் குடும்பங்கள் இறந்தவர்களுக்கு உரிய கண்ணியத்துடன் இறுதிச் சடங்குகளை நடத்த முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் 11 இளைஞர்கள் கப்பம் பெறுவதற்காக கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய விடுவிக்கப்பட்ட முன்னாள் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி அட்மிரல் ரவீந்திர விஜய குணவர்த்தனவை விடுவித்தமைக்கு எதிராக சட்டமா அதிபரிடம் மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோட்டை நீதவான் இசுரு நெத்திகுமாரவிடம் கடந்த 17ஆம் தேதி அறிவித்தது. இந்த விடுவிப்பு சட்டமா அதிபரினால் மேற்கொள்ளப்பட்டதனால் இதுகுறித்து மீண்டும் பரிசீலிக்கப்படுவதாயின் அடுத்த கட்டம் குறித்து உடனடியாக சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதிநிதித்துவம் ஊடாக மன்றுக்கு அறிவிக்குமாறு நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கின் 2வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருந்த முன்னாள் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி ரவீந்திர விஜய குணவர்த்தனவை விடுவித்தமை தொடர்பில் மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு அறிவித்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது.
இந்த வழக்கு விசாரணைக்காக எடுக்கப்பட்டுள்ளது. அவர் சட்டமா அதிபரினால் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கு விசாரணைக்காக 4வது தடவையாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இனி எந்த காரணத்துக்காகவும் திகதி வழங்கப்பட மாட்டாது. அரசு சட்டத்தரணிக்காக வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விசாரணையை மீண்டும் மீண்டும் ஒத்திவைக்குமாறு கூற வேண்டாம். இச்சம்பவம் நடந்து நீண்ட காலம் கடந்துவிட்டது. வேறெந்த விடயத்துக்காகவும் விசாரணையை தள்ளி போட முடியாது என தெரிவித்த நீதவான் சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற்று பிரதிநிதி ஒருவருடன் முன்னிலையாகுமாறு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு உத்தரவிட்டுள்ளார். தாம் ஆட்சிப்பீடமேறி ஒரு வருட காலத்துக்குள் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதன் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டிருந்த பின்னணியில் என்னவும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமை குறித்தும் அதனை நடத்துவதற்கான அழுத்தங்களை வழங்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கான கடிதத்தில் வலியுறுத்துவதற்கு தமிழ் தலைவர்கள் முடிவு செய்துள்ளனர். அதனடிப்படையில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை குறித்த கடிதத்தை இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கரிடம் நேரில் கையளிப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். இந்த கடிதத்தில் அரசியலமைப்புக்கான 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு பல்வேறு தளங்களிலும் இந்தியா பகிரங்கமாக வலியுறுத்தி வரும் நிலையில் அவ்வழுத்தத்தை தொடர்ந்து பிரயோகிக்குமாறு கோரவிருப்பதாக தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழரசுக் கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சியான சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளருமான மூனா சந்திரகுமாருக்கும் கிளிநொச்சியில் சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றார்கள். ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1:30 மணியளவில் கிளிநொச்சியில் அமைந்துள்ள சமத்துவ கட்சியின் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. அரசியல் நிலைமைகள், எதிர்கால செயற்பாடுகள், புதிதாக உருவாக்கப்படவுள்ள பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பில் தமிழ் மக்களின் தரப்பாக எவ்வாறு செயற்படுவது போன்ற பல்வேறு விடயங்கள் பற்றி கலந்துரையாடினார்கள். இந்த சந்திப்பில் சமத்துவ கட்சியின் தலைவர் சூனா மனோகரன், கட்சியின் செயற்பாட்டாளர் முன்னாள் போராளி பாலன் மாஸ்டர் ஆகியோரும் கலந்து கொண்டனர். தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை ஓரங்கட்டும் விதமாக சந்திரகுமார் அணியினரை இணைப்பதற்கான முயற்சிகள் சுமந்திரன் தரப்பினரால் இடம்பெறுகின்றனவா என அரசியல் ஆய்வாளர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர்.